நிறைய பேருக்கு பிடிக்காத ரொம்ப சத்தான ஒரு உணவை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச உணவுல ஒளிச்சு வச்சு கொடுக்குற மாதிரி ரொம்பவே ஒரு வித்தியாசமான ரெசிபி தான் செய்ய போறோம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இனிமே நீங்க எப்ப செஞ்சாலும் இதே மாதிரி செய்யுங்க. டேஸ்டோட சேர்ந்து ஆரோக்கியமா சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இரும்பு சத்து நிறைந்த டேஸ்டான முருங்கைக்கீரை ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க. இது செய்யறதுக்கு ஒரு கிளீனான பவுல் எடுத்துக்கலாம். இதுல நாம தேவையான அளவுக்கு முட்டைகளை உடைச்சு ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு 4 முட்டை எடுத்திருக்கேன். 4 முட்டையை உடைச்சி இந்த பவுலில் ஊற்றிப்போம். எப்போதுமே ஒரே பவுலில் 4-5 முட்டை உடைச்சி ஊற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா முட்டை நல்லா இருக்குதா கெட்டு போயிடுதா அப்படின்றத செக் பண்ணிட்டு ஊற்றிக்கோங்க. இன்கேஸ் ஒரு முட்டை கெட்டு போயிருந்தா கூட உடச்சி ஊற்றும் போது ஒன்னோட ஒன்று சேர்ந்துருச்சுன்னா நல்லா இருக்காது. அடுத்து இது கூட நாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட சின்னதாக ஒரு தக்காளி, பெருசாக இருந்துச்சுன்னா அரை தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். பெரும்பாலும் ஆம்லேட் செய்யும் போது தக்காளி சேர்க்க மாட்டாங்க. ஆனால் தக்காளி சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது 2 பச்சை மிளகாயை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துருக்கேன். அடுத்து இது கூட நம்ம சேர்க்க போகிறது முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையில் எவ்வளோ சத்து இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் முக்கியமான ஒரு சத்து இரும்பு சத்து. இது நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையான ஒன்று. இரும்பு சத்தை அதிகமாக வச்சுருக்கக்கூடியது இந்த முருங்கைக்கீரை. கண்டிப்பாக ஒவ்வொரு முறை நீங்கள் ஆம்லேட் சேர்க்கும் போதும் இந்த மாதிரி முருங்கைக்கீரையை கொஞ்சமாக உருவி விட்டு சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய காம்புகள்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி இலைகளை மட்டும் சேர்த்துக்கோங்க. எவ்வளவு சத்தான பொருளாக இருந்தால் கூட சில பேர் கீரையை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த ஆம்லேட் செஞ்சு வச்சிங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நீங்கள் முருங்கைக்கீரை சேர்த்துருக்கீங்க அப்படின்றத கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். கரம் மசாலா பொடி சேர்க்கும் போது டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவரும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் கருவேப்பிலை அல்லது கொத்தமல்லி இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு முருங்கைக்கீரை மட்டும் தான் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி முருங்கைக்கீரை மட்டும்தான் சேர்க்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. உங்களுக்கு விருப்பமான என்ன கீரைனாலும் சேர்த்துக்கலாம். பெரிய பெரிய இலைகளாக இருக்கக்கூடிய கீரை சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா பொடியாக சாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரையோட அந்த பச்சை தன்மை கொஞ்சம் கூட தெரியாது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பசலைக்கீரை சேர்த்து செய்யும் போது இது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாலக்கீரை கூட சேர்த்து செய்யலாம். நல்லா மிக்ஸ் ஆகி நுரைச்சி வர்றது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கலாம். அடித்ததுக்கப்புறமா இப்போ ஒரு தவால கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதை நம்ம அப்படியே ஆம்லெட் போல் எப்பொழுதும் போல் போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்லேயோ அல்லது மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா உடனே நிறம் மாறிடும், சரியாக வெந்து வராது. அதே மாதிரி இதை நம்ம மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னு சொன்னால் நல்லா சூப்பராக குக் ஆகிடும் சீக்கிரமாகவே. இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரியே இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து வரட்டும். சில பேருக்கு இந்த குழகுழப்பு தன்மையோடு சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க. மேல் பக்கமும் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடாமல் அப்படியே மடித்து சுட சுட சர்வ் பண்ண வேண்டியதான். இப்போ நான் செஞ்ச அளவுகளில் இதே மாதிரி 3 ஆம்லேட் போல் போடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் முட்டை சேர்த்து செஞ்சுக்கோங்க. சாப்பிட்றதுக்கு நல்ல ஃப்ளஃபியாக டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பொழுதுமே நீங்கள் இந்த மாதிரி செய்யும் போது அந்த முருங்கைக்கீரையும் சேர்த்து சாப்பிடும்பொழுது உங்களுக்கு அதுக்கான சத்தும் கிடைக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.